உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி தருவாராக. பல்வேறு விஷயங்களை வைத்து ஜெபிக்கிற அந்த நல்ல அனுபவங்கள் நிச்சயமாகவே நல்ல கிரியைகளை கொண்டு வரும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகள் வாழ்விலும் உண்டாயிருப்பதாக. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவ்விதமாகவே நம்முடைய வாழ்விலும் அவர் நடத்துவாராக. இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சிந்தித்து ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் ஒரு கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பதை தெய்வ பிள்ளைகள் அறிந்திருக்கிறோம். தேவனோடு சஞ்சரித்த இருவர் என்கிற ஒரு தலைப்பிலே 2 நபர்களை, நமக்கு தெரிந்த 2 நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். குறிப்பாக ஏனோக்கு, நோவா ஆகியோருடைய வாழ்விலிருந்து சில விஷயங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்து தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனோடு சஞ்சரித்த இருவரை நாம் இந்த நாளிலே சிந்திக்கலாம். பொதுவாக நாம் நினைக்கிறோம், நாம் வாழுகிற இந்த காலகட்டம் மிகவும் மோசமான காலமாய் இருக்கிறது, பாவம் எல்லாம் பெருகி இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைக்கிறது உண்டு. இந்த காலகட்டத்திலே ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம காத்துக்கொள்ளுகிறது மிக சவாலானது என்றெல்லாம் நாம் நினைக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நாம் இந்த குடும்பங்களை, இந்த நபர்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக அது ஏதோ ஒரு 4000 இயர்ஸ் பேக் நடைபெற்ற விஷயமா இருந்தாலும் அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏதோ அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள், நமக்கு இன்றைக்கு அப்படிலாம் வாழ்வது சிரமம் என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்வுக்கு ஒரு பிரயோஜனமாக இதை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது 24 வரை உள்ள வசனங்களை முதலாவது வாசிக்க நாம் கேட்கலாம். தயவாய் ஒருவர் வாசியுங்கள். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சஞ்சரித்தார் என்பதற்கு நாம் அறிந்திருக்கிறபடி வாட் என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னும் எபிரேய வார்த்தை, அதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு என்பதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது 2 சந்ததிகள் உருவாகி பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆதாமுக்கு முதல் பிறந்த 2 பிள்ளைகள் காயின், ஆபேல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபேல் காயினால் கொலை செய்யப்பட்டு மரித்து போகிறார். காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் அவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த விபரங்களை நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நீங்கள் அதை 17ஆம் வசனத்திலிருந்து, இப்போ நாம் வாசிக்க போக வேண்டாம், 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது காயினுடைய சந்ததியை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு ஜெனரேஷன், அதே 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கும் போது சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். சேத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமுக்கு பிறந்த இன்னொரு மகனாகிய சேத். இந்த சேத்தினுடைய
சேத்துடைய பெயர்ல இருந்துதான் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கவனிக்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஆதாமுக்கு பிறந்ததிலே ஒரு பக்கம் காயினுடைய சந்ததி, இன்னொரு பக்கம் சேத்துடைய சந்ததி. ஆபேல் மரித்து போய்விட்டார். அவருடைய சந்ததியை குறித்து நாம் பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இந்த 2 ஜெனரேஷன் தான் அப்படியே போய்க் கொண்டிருக்கிறது. இந்த 2 சந்ததிகளை குறித்தும் வேதம் முதல்ல குறிப்பிடுகிறது. இப்ப நாம் அ இந்த சந்ததிகள் நடுவிலே பார்க்கும்போது, இந்த சேத்துக்கு ஒரு குமாரன் ஏனோஸ் பிறந்தபோது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே they began to call on the name of the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த சேத்துடைய சந்ததி அப்படியானால் அந்த கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்திலே அவர்கள் வருகிறதை பார்க்கிறோம். காயீன் ஆபேலை கொலை செய்த பிறகு ஆண்டவரிடத்திலிருந்து தண்டனை இதெல்லாம் வாங்கி, ஆனா ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அவன் போகிறான். ஆனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வாழுகிறான். அவனுடைய சந்ததியும் அப்படிதான் இருக்கு. அந்த காயினுடைய சந்ததியிலே பிறந்தவர்கள் அவங்களுடைய காரியங்கள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். அவன கொன்றான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காரியங்கள். ஆனா அந்த சேத்துடைய சந்ததியில பார்க்கும்போது, அந்த தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் என்பது இருந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் இதை ஒரு முக்கியமா தெரிந்து கொண்டு, அதிலே அவருடைய குமாரனை பிறக்க வைப்பதற்கும், அதற்கு இந்த சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் ஒரு ஆபிரகாம் இவங்களெல்லாம் உருவாக்கி கொண்டு வரதுக்கு இந்த சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்ப அந்த சந்ததியில வந்தவர் தான் ஏனோக்கு என்பதை நாம் முதலாவது இந்த இடத்திலே கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஆதாம் உயிரோடு இருக்கும்போது ஏனோக்கு இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏனென்றால் நீங்கள் அந்த வருஷ கணக்குகள பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதாம் வாழ்ந்தது மொத்தம் 930 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த டைம்ல அடுத்தடுத்து அவருடைய மகன் இப்படி நீங்க ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது, இவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாய் இருந்தாலும், ஏனோக்கும் ஆதாம் உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கிறார். அப்போ ஆதாமிடத்திலிருந்து சில விஷயங்களை அவர் அறிந்திருக்க முடியும். ஆதாம் எப்படி தேவனோடு ஒரு உறவிலே இருந்தார், அ அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை நேரடியாக கூட ஆதாமிடத்திலிருந்து இவர் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த அந்த தலைமுறைகள் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறபடினாலே, இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் பார்க்கும்போது தாத்தாவா, பாட்டன் அப்படியெல்லாம் அவங்கள நெறைய பேர் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். யாரோ சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஏனோக்குக்கு அந்த பிரச்சனை இல்ல. அவர் ஆதாமை பார்த்திருக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வருஷங்களை கணக்கிலே நாம் பார்க்கும்போது. இப்போ ஆதாம் தேவனோடு சஞ்சரித்த அனுபவங்கள், இவைகளிலிருந்து அவர் சில இன்ஃபர்மேஷன் அவர் கெயின் பண்ணியிருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அதை வைத்து அவருக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அது ஒரு ப்ராபபிலிட்டி. இதனால ஆதாமிடத்துல இருந்தே இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்ப நாமும் அதுபோல இருக்கணும். இடைப்பட்ட காலங்கள்ல அந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள் இல்லை. நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகி இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, அவருடைய மகன் என்ன நம்ம பார்க்கிறோம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசித்தபோது 5:22 ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அப்ப மெத்தூசலா பிறந்த பிறகு ஒரு அ மாற்றம் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆதாம் வழியாகவும் சில விஷயங்களை அவர் அறிந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அ மெத்தூசலா மெத்தூசலா பிறக்கும்போது, மெத்தூசலா என்று சொல்லும்போது, அந்த பெயரினுடைய பொருள் இவ்விதமாய் இருக்கிறது. ஆங்கிலத்திலே நீங்கள் பார்க்கும்போது, "ஹிஸ் டெத் ஷால் செண்ட்" அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்த்தம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் மரிக்கும்போது அது வரும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்த்தத்தை அதற்கு சொல்லுவார்கள். அப்போ அப்படி ஒரு அர்த்தத்தோடு அந்த பெயரை வைத்திருப்பதனாலே,
இவர் ஏதோ ஒரு வெளிப்பாடு, ஏதோ ஒண்ணு நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரிந்து, அதற்கு பிறகுள்ள நாட்கள்ல அவர் குடும்ப வாழ்க்கை செய்தாலும், குமாரர், குமாரத்திகள் பிறந்தார்கள். ஃபேமிலியா அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு அதிகமாக சஞ்சரித்ததை நாம் பார்க்கிறோம். ஹி வாக்ட் வித் காட். தேவனோடு நல்ல ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உறவு அவருக்கு இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால், இவன் மரிக்கும்போது அது வரும் என்று சொல்லும்போது, ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்திலே வர இருக்கிறது என்பதை அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பினால் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் அவர்ட்ட பேசினாரா? இல்லை எந்த விதத்தில் அவர் அறிந்து கொண்டார் என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் சரித்திரத்துல பார்க்கும்போது, புக் ஆஃப் ஏனோக் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் சிலர் அறிந்திருக்கலாம். ஆ புக் ஆஃப் ஏனோக்லருந்து ஒரு விஷயம் தான் யூதா நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். யூதா நிருபக்காரன் சொல்லும்போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இனி வரப்போகிற விஷயங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறதை, எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு தூரம் ஒரு வெளிப்பாடு உள்ளவராக ஏனோக் இருந்திருக்கிறார். அது ஆண்டவரோடு சஞ்சரித்ததன் மூலமாய் அவருக்கு கிடைத்திருக்கலாம். அப்போ இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் முதல்ல ஒன்று ஆதாமின் வழியாக, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் இந்த மெத்தூசலா பிறந்த பிறகு அவருக்கு பெயர் போடுகிறார். அந்த பெயர் போட்டதுக்கு பிறகு அவர் அதுக்கு பிறகுதான் 300 வருஷம் அவர் தேவனோடு சஞ்சரித்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த ஒரு வெளிப்பாடோடு அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து, அதற்கு நேராக அவர் செயல்பட்டிருக்கிறார். கரெக்ட்டா மெத்தூசலா 969 வருஷம் வாழ்ந்து உயிரோடு இருந்து மரித்திருக்கிறார். அந்த வருஷத்துல ஜலப்பிரளயம் வருகிறது. அந்த மெத்தூசலா மரிக்கிற அதே வருஷத்துல ஜலப்பிரளயம் வருகிறது. இப்ப கரெக்ட்டா அந்த ஒரு வெளிப்பாடோடு அவர் செயல்பட்டிருக்கிறார். நான் அந்த புக் ஆஃப் ஏனோக்கு குறித்து சொல்ல ஆரம்பித்தேன். ஆ ஏனோக்குடைய அந்த அவர் எழுதியிருக்கிற புத்தகத்திலே, நமக்கு பைபிள்ல பாருங்க முதல் 5 புத்தகங்கள் பென்டாட்டுக் இந்த ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் உள்ள அந்த புத்தகங்கள், அவைகள் மோசேயினால் எழுதப்பட்டது. ஆனால் மோசே எழுதியிருக்கிற அநேக விஷயங்கள் ஏனோக்குடைய அந்த புத்தகத்தோடு ஒத்துப்போகிறதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு ஏனோக்கு சிருஷ்டிப்பு, இந்த எல்லா விஷயங்களை குறித்து அவர் அறிந்து, அவர் எழுதி வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள் அது வந்து இந்த மோசே அ இந்த புக்லயும் பார்க்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே பேசி, பேசி பிறகு ஆண்டவர் அவரிடத்திலே அநேக விஷயங்களை சொல்லுகிற ஒரு அனுபவத்தை அவர் உடையவராக இருந்திருக்கிறார். இதுல நாம் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்கிறோம். ஏதோ ஒரு ஹிஸ்டரி மாரி நம்ம படிச்சுட்டு போகாம, நமக்கு இதுல பிரயோஜனமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரோடு பேசி பழக, பழக அ கண்டிப்பாக அவரிடத்திலிருந்து நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நாம் பேசுகிறதை பார்க்கிலும் அவர் நெறைய பேசுவார். பல நேரங்கள்ல நம்முடைய பிரேயர்ஸ் வந்து நாம தான் நெறைய விஷயங்கள அவர்ட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்போம். அவருக்கு சில விஷயங்கள்ல நம்முடைய பிரேயர்ஸ் எல்லாம் சில நேரங்கள்ல ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆண்டவருக்கு ஒரு பொறுப்பில்லாதது போல நாம் ஆண்டவர்ட்ட ரொம்ப சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவர் அதுக்கு இடம் குடுக்கிறார். ஆண்டவர் எதையுமே வந்து ஒரு நெக்லெக்ட் பண்றதோ, அசட்டை பண்றதோ இல்ல. ஆனால் உண்மையிலே அவர் நம்மிடத்துல நெறைய சொல்ல விரும்புகிறார். நெறைய பேச விரும்புகிறார். இப்ப அதற்கு நாம் இடம் கொடுக்கிற ஒரு அனுபவம், அத நம்ம ஏனோக்கிட்ட பார்க்கிறோம். ஏனோக்கு இடத்திலே ஆண்டவர் அநேக விஷயங்களை பேசி தெரிவித்து, அவர் ஒரு வெளிப்பாடோடு அவர் வாழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப தேவனோடு ஒரு பக்கம் நாம் பேசி உறவாடுகிற நேரத்திலே, அந்த உறவிலே வளரும்போது, அவர் நம்மிடத்திலே என்ன சொல்ல விரும்புகிறார்? அவரை அறிகிற அறிவு. இதுல நம்ம அதிகமாய் வளர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ ஒரு குறுகிய வ ஒரு காலகட்டம் தான் வாழ்ந்திருக்கிறார். மொத்தமே 365 வருஷங்கள். அதற்கு பிறகு காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அவரோடு உறவாடி, உறவாடி அதற்கு பிறகு பார்க்கும்போது தன்னோடு அவர் சேர்த்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் ஒரு தாக்கத்தை ஏனோக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு இப்ப நம்ம முக்கியமா நோவாவையும் அதிகமாய் சிந்திக்க இருக்கிறோம். ஏனோக்கை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். இப்ப நோவாவை நம்ம பார்க்கலாம். நோவா இதே இந்த சந்ததியில தான் ஏனோக்குக்கு அடுத்தது மெத்தூசலா, மெத்தூசலாவுக்கு அடுத்தது லாமேக்கு, லாமேக்குடைய மகன் தான் நோவா. இப்ப நோவா அவருடைய நம்ம பார்க்கும்போது அவருக்கு
500 வயதாகும்போது தான் அந்த பிள்ளைகள் பிறக்கிற விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். 500 வயதாகும்போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் அதை 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இப்போது ஒவ்வொன்றையும் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். கவனித்துக் கொள்ளுங்கள். 5:32ல பார்க்கிறோம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்போ அந்த 6ஆம் அதிகாரத்துல வருவோம். அங்கதான் அந்த சூழ்நிலை இருக்கிறது. எந்த ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இங்கே நாம் பார்க்கும்போது அந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அப்படின்னு சொல்ற விஷயத்துல நிறைய பேர் அந்த விளக்கங்கள் கொடுக்கறதுல சற்று வித்தியாசத்தை காட்டி இருக்கிறார்கள். அதுல நாம ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த தேவகுமாரர் அப்படின்னு சொல்றது அந்த தேவனை தேடுகிற தேவனுடைய தேவனை அஹ், நாட ஆரம்பித்த அந்த சேத்துடைய சந்ததி. மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லப்படுவது அந்த காயினுடைய சந்ததி. இப்படி நாம் எடுத்து சிந்திக்கும் போது அது நமக்கு ஒரு சரியான ஒரு பொருளாக இருக்கும். ஏனென்றால் சிலர் சொல்லுவது தேவ தூதர்கள் என்று கருத்து சொல்றாங்க. ஆனா அது பொருந்தாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதை நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம், விட்டுருவோம். அப்ப தேவகுமாரர் என்பது சேத்துடைய சந்ததி. இன்னொரு பக்கம் மனுஷகுமாரத்திகள் என்பது காயினுடைய சந்ததி. இப்ப இவர்கள் மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதான் அங்கே விஷயம். தேவகுமாரர் அந்த சேத்துடைய சந்ததியும் மனுஷகுமாரத்திகள் இவர்களுக்குள்ளே இந்த திருமணங்கள் நடக்க ஆரம்பித்து பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அந்த அந்த தேவனை தேடுகிற அனுபவங்கள் இவங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், ஒரு சந்ததி அப்படியே சேத்துடைய வரிசையில அப்படி வர்றாங்க. ஏனோக்கு இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 6ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்போ இந்த மேரேஜஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். திருமணங்கள் என்பது பல நேரங்கள்ல நம்ம சாதாரணமா நினைப்போம். திருமணம், அவர்கள் ஒரு டைம் இதாயிடுச்சு, அவங்க விரும்பினாங்க, ஒரு திருமணத்தை பண்றாங்க. அப்படி அல்ல. அதுதான் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இவைகள்லாம் வரும்போது அது தேவனுடைய சித்தத்தின்படி அமையணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பங்களா அவர்கள் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த இங்கே அந்த 2 சந்ததிகள் அவைகள் மிக்ஸ் ஆகி அக்கிரமம் பூமியில பெருக ஆரம்பிக்கிறது. அதாவது இதெல்லாம் ஒரு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய தோல்வி மாரி தெரியாது. ஒரு அ மேரேஜஸ் பண்ணும்போது ஏதோ அவங்க விரும்பினத பண்ணாங்க, செஞ்சாங்க. அது என்னவா இருக்கட்டும். அப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நம்ம நினைப்போம். ஆனால் போக போக இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய குடும்பங்களா நம்ம இருக்கும்போது, நம்முடைய பிள்ளைகள நம்ம நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம். எவ்வளவு தூரம் அவங்கள ஆவிக்குரிய அனுபவங்கள கொண்டு வர்றதுக்கு 2 பேரும் கணவன், மனைவி ஆவிக்குரிய ஒரு நிலையில இருந்தும் கூட, எவ்வளோ நம்ம ப்ர இது அது இந்த அந்த பிரேயர் பண்ண வைக்கிறதுக்கு, பைபிள படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு பரிசுத்த வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு, பாவத்திலிருந்து விலகி வாழ்றதுக்கு, 2 பேரும் அதுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா தான், அந்த பிள்ளைகள நம்ம சரியா கொண்டு வர முடியும். அ அதே நேரத்திலே ஒருவர் அதுல சரியா இல்லன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இது போக போக அந்த பிள்ளைகள் பாருங்க, அடுத்த தலைமுறை ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கை சரியில்லாம அவங்க ஆவிக்குரிய அனுபவத்துல இல்ல. அப்படி ஒரு திருமணம் நடைபெற்றுச்சு. மனைவி அல்லது கணவன். அப்ப அவர் லூஸ் விடுறாரு. இந்த பிள்ளைகள் அத அட்வான்டேஜ் எடுக்கும். இப்ப அந்த அடுத்த சந்ததி பார்த்தீங்கன்னு சொன்னா, எழும்பி வருகிற சந்ததி, அது உலகத்தோடு ஒத்துப்போகிற ஒரு நிலைக்கு மாறிட்டே இருக்கும். இப்படியே அந்த ஜெனரேஷன் போக போக, இந்த பரிசுத்த அனுபவங்கள் இவைகளெல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிரும். இல்லாம போயிரும். அ இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். ஆகையினாலே, இதுல ஒரு விஷயத்த நான் நினைப்பூட்டுகிறேன். மேரேஜஸ் குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா ஜெபிக்கணும். தேவ சித்தம் நிறைவேறணும். ஏதோ ஒரு திருமணம் நடந்துச்சு. இப்படிதான் இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. பைபிள் சொல்லுகிறது. நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷர் பெண் கொண்டும், பெண் கொடுத்தும் வந்தார்கள். திருமணங்கள் நடக்குது. நான் ஒரு எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன்.
பெண் கொடுத்தும் பெண் கெடுத்தும் வந்தாங்க. எவ்வளவு திருமணம் நடந்துச்சு. ஆனா ஒரு ஃபேமிலி கூட பேழைக்குள்ள வரல. நோவா குடும்பம் மாத்திரம் தான் அந்த பேழைக்குள்ள வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த விதத்துல அந்த திருமணங்கள் அப்படியே இதாக ஆக, இந்த அதுல தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பரிசுத்தம் என்பது இதாகி அக்கிரமம் பூமியில பெருக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னா, அதாவது ஆண்டவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது பொறுக்க முடியாத மனுஷர் அந்த உலக வழக்குல சொல்லுவாங்க. தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வந்து அவசரப்பட்டு எதையுமே செய்கிறவர் இல்ல. ரொம்ப பொறுமையா, நம்மை காட்டிலும் ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவர். அவரே வந்து இனிமேல் என்னால பொறுத்துக்கொள்ள முடியல. எனக்கு மனஸ்தாபமா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த நிலை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி அக்கிரமம் பெருகி போன ஒரு டைமா இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அ அந்த சோதோம் கொமோராவ பாருங்க. சோதோம் கொமோரால அக்கிரமம் பெருகிட்டே இருந்துச்சு. அக்கிரமம் பெருகி, பெருகி எந்த ஒரு கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொன்னா, 2 தேவதூதர்கள் போய் லோத்துடைய குடும்பத்த காப்பாத்தணும்னு போறாங்க. அந்த வீட்டிலேயே வந்து அக்கிரமம் செய்கிறவர்கள் வந்து தப்பு செய்யறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்கள வந்த நபர்கள அவங்கள்ட்ட மோசமா நடக்கணும்னு வர்றாங்க. அந்த ஒரு இடம் வரும்போது, ஆண்டவர் அந்த 2 மனுஷரும் என்ன செய்றாங்கன்னா, லோத்த பிடிச்சு உள்ள விட்டுட்டு, அவர்கள் வெளிய போய் டீல் பண்ணி, அவங்களெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி, இனி லேட் பண்ணக்கூடாதுன்னு சட்டுன்னு அவர்கள வெளிய கிளம்ப சொல்லி, அப்பதான் அந்த அக்கினி இறங்குகிறது. இப்போ அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்டேஜ் வந்தா தான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். ஆ அதாவது அக்கிரமம் பெருகிட்டே இருக்கு. பல இடங்கள்ல ஆனா ஒரு சில நீதிமான்கள், ஒரு சில பரிசுத்தவான்கள், ஒரு சிலருடைய ஜெபங்கள், அது அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கும். அதற்கு உதாரணம் ஆபிரகாம் பிரேயர் பண்றாங்க. ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா, 45 அப்படி 10 நீதிமான்கள். ஆண்டவர் சொல்றார் 10 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பதில்லை. அப்போ நீதிமான்கள், தேவ பிள்ளைகள் இருக்கும்போது ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கை நிமித்தமா ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனால், இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப அதையெல்லாம் தாண்டி போயிருச்சு. ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றார்ன்னா, மனஸ்தாபமா இருக்கு. இனி வந்து இவர்கள் இருக்க போகிறது 120 வருஷம் அப்படின்னு சொல்றார். அ முதல்ல நான் கூட இத படிக்கும்போது 120 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி புரிந்து கொண்டேன்னு சொன்னா, மனுஷருடைய ஆயுசு காலத்தை ஆண்டவர் குறைத்து 120 வருஷமா மாற்றிட்டார் அப்படின்னு நான் நினைத்திருக்கிறேன். ஆனா உண்மையில அது அப்படி அல்ல. இனி அவர்கள் வாழப்போகிற வருஷம் 120 வருஷம் அப்படின்னு சொன்னா, இன்னும் 120 வருஷங்கள் ஆகும்போது இந்த பூமிய நான் அழிச்சிருவேன். அந்த ஒரு கட்டத்துக்கு அவர் வந்துட்டார். இதை வைத்து தான் அது பாருங்க இந்த வசனம் எங்க நம்ம பார்க்கிறோம்னா, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் 6:3 பார்க்கிறோம். நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6:3. இப்ப அந்த கட்டம் வரும்போது, இத வச்சு தான் நெறைய பேர் சொல்றாங்க, நோவா 120 வருஷம் பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அவ்வளவு காலகட்டம் அவர் பிரசங்கித்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேஜ்ல தான் நோவா வாழ்ந்திருக்கிறார். அவர் எப்படி அந்த ஃபேமிலிய நடத்தினார்? இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அந்த 3 பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில நடத்தணும். அது ரொம்ப சவாலான விஷயம். நீங்கள் ஒரு அந்நிய தேசத்துல குறிப்பா அமெரிக்கால இருக்கிறீங்க. அமெரிக்கால உள்ள சூழ்நிலைகள் பல காரியங்கள் எங்களாலயும் அறிய முடிகிறது. ஆ அவ்வளோ அதுல எவ்வளவோ கஷ்டங்கள், சிரமங்கள நம்ம சந்திப்போம். கண்டிப்பா நீங்க சிரமங்களை சந்திப்பீர்கள். அது போன்ற ஒரு அதைக் காட்டிலும் மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக்கும் நோவா சந்திக்கிறார். ஏன்னா 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளுக்கும் நல்ல துணைகள் தேர்ந்தெடுத்து, அந்த துணைகள் சம்மதிச்சு இந்த பேழைக்குள்ள வரணும். அப்படி ஒரு விதத்திலே அவங்களுடைய காரியங்கள்லாம் நடக்கணும். ஒரு உதாரணமா லோத்துடைய ஃபேமிலிய பாருங்க. அந்த மருமக்கள், அவன் வரல. அவன் வெளிய சொல்லும்போது, லோத்துடைய மகள்கள், அவங்க லோத்தும் 2 பிள்ளைகளும் மனைவியும் வராங்க. மனைவி திரும்பி பார்த்துட்டாங்க. லோத்துடைய மகள்களுக்கு பேசி வச்சிருந்த மருமக்கள் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் பாருங்க 3 பேரும் பேழைக்குள்ள வந்துர்றாங்க. அப்படி ஒரு பிள்ளைகளையும் பார்த்து, இவர் வந்து எப்படி செய்தார் என்று தெரியவில்லை. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் சீர்கெட்டு, ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரே ஒரு குடும்பம். அந்த குடும்பம் மாத்திரம் தான் ஆண்டவருக்கா வாழுது. பக்கத்துல எந்த வீட்லயும் யாருக்காலும் சாட்சி கேடு. எங்க பார்த்தாலும் அக்கிரமம், அசுத்தம். யோசித்து பாருங்கள். நம்மை காட்டிலும் மிக மோசமான ஒரு
காலகட்டத்திலே நோவா வாழ்ந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அவருக்கு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இந்த காலகட்டத்தில எல்லாரும் மோசமா போன போது, ஒருத்தர பார்த்து ஒருத்தர் சீர்கெட்டு சீர்கெட்டு போகும்போது, நோவா இல்ல இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஒழுங்கிலே ஆண்டவரை பிரியப்படுத்தி அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு இது நமக்கு ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய சேலஞ்ச். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த காலகட்டத்தில ஒவ்வொருவரை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்கள பார்த்து, அவங்க இப்படித்தானே இருக்கிறாங்க, இவங்க இப்படித்தானே இருக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு இல்லாம, இதன் நடுவில கர்த்தருக்கு சவாலா நம்ம வாழணும். ஆண்டவருக்கு ஒரு சேலஞ்ச் உள்ள ஒரு லைஃப் நம்ம வாழணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கு நோவாட்ட காணப்பட்ட ஒரு அனுபவம். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கையும் நம்ம பார்க்கிறோம். அவருக்கும் இனி ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது என்பது தெரிந்து அவர் தேவனோடு சஞ்சரித்தார். நோவாவையும் நம்ம பார்க்கிறோம். அவருக்கும் தெரியுது. ஆண்டவருடைய உள்ளத்தை ஆண்டவர் கண்டிப்பா நோவாவுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். அவர் என்ன செய்றார்ன்னா, தேவனோடு சஞ்சரிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, அங்கே இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்டி தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தயவாய் வாசியுங்கள். 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளைக் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதினாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அதாவது இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் கண்டிராத விஷயங்களை குறித்து ஆண்டவருடைய எச்சரிப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்கிறார். அதான் விஷயம். ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டது மாரி அதை எடுத்துக்கொள்ளாமல், அதாவது நம் மழைய வச்சுக்குவோமே, ஆண்டவர் எதெல்லாம் குறித்து எச்சரிப்பு குடுத்தாருன்னு தெரியல. மழை மழை வரப்போகிறது. இந்த உலகம் முழுவதையும் நான் தண்ணீரினால் அழிக்கப் போகிறேன். ஆனால் அதுவரைக்கும் மழை பெய்ததே இல்லை. அதுவரைக்கும் அவங்களுடைய காலகட்டங்கள்ல மழைய அவங்க பார்த்ததே கிடையாது. மூடு பனி பெய்யும். மூடு பனி அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா மழை பெய்து பார்த்ததில்ல. அப்போ இதை குறித்து இதனால தண்ணீர்னால பூமி அழிக்கப்பட போகிறது என்று சொல்லும்போது, அதை இவர் நோவா போய் பிரசங்கம் பண்ணாலே நெறைய பேர் கேலியா நினைத்திருப்பார்கள். வேடிக்கையா எடுத்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நோவா என்ன செய்றாருன்னு சொன்னா, இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்தில தான் நோவா அவர் அந்த எச்சரிப்பை பெற்று, அவர் என்ன செய்தாராம், பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். இப்ப அந்த பேழை பாருங்க, அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். அதை நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அந்த பேழையை குறித்து நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அதனுடைய நீளம், அகலம் இவைகளை எல்லாம் சொல்லுகிறார். நீங்க பார்க்கும்போது 15ஆம் வசனத்திலே, பேழையின் நீளம் 300 முழம், அக் அ அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். இந்த முழம்ன்னு சொல்லும்போது அடி கணக்குல ஃபீட்ல நம்ம பார்க்கும்போது 300ன்னு சொன்னா, இன்னைக்குள்ள அளவுப்படியே நம்ம எடுத்துக்கொண்டால் கூட, அன்றைக்கு இருந்த அளவுகள் வித்தியாசம் இருந்திருக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு மாரி கரெக்ட்டா மெஷர்மென்ட்ஸ் அதெல்லாம் இருந்ததான்னு தெரியாது. அவர்கள் எந்த இத வைத்து அப்படி செய்தாங்கன்னு தெரியல. ஆனா, அந்த முழ கணக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே 300 முழ நீளம்னு சொல்லும்போது 450 அடி நீளமான ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அப்போ 450 ஃபீட் யோசித்து பாருங்க. அப்புறம் நம்ம பார்க்கும்போது 50 முழ அகலம் என்று பார்க்கிறோம். அது ஒரு 75 ஃபீட் இருக்கிறது. அப்ப இப்படி அந்த 30 முழ உயரம் 45 ஃபீட் ஹைட். அப்போ அவ்வளோ 45 ஃபீட்னா நம்ம பொதுவா வீடெல்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டுலலாம் 10 அடி அந்த மாரி ஹைட் வைக்கிறோம். அப்போ 10 அடி சில இடத்துல கொஞ்சம் கூட வைக்கிறார்கள். ஒரு ஒரு ஸ்டோரிக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு 3, 4 மாடிக்குரிய ஹைட் இருக்கு. அவ்வளோ உயரத்தில அந்த பேழை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். இது ஒரு கப்பல் அல்ல. இது பேழை என்று சொல்லியிருக்கு. அதான் ஆர்க் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா கப்பல மாரி தண்ணீல செயில் பண்றதுக்காக அது செய்யப்படல. அது தண்ணீலருந்து பாதுகாக்கப்படுறதுக்காக செய்யப்பட்டது.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அதை அவர் செய்கிற வேலை, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா, அந்த பேழைக்காக அவர் என்ன செஞ்சிருப்பார்? ஒண்ணில் அவர் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி வாங்கி இந்த பொருள் எல்லாம் போட்டு செஞ்சிருப்பார். இல்லாவிட்டால் அவர்ட்ட இருந்ததையெல்லாம் போட்டு செஞ்சிருப்பார். அவர்ட்ட இருந்த மரங்கள், இதையெல்லாம் வெட்டி இந்த பேழை கொப்பேறு மரம் இதனால செய்யப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு பெரிய டாஸ்க். அவருக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு, அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒய்ஃப் அவங்களுக்குரிய வேலையும் அவர் பார்த்து ஏன்னா அவங்க போஷிக்கப்படணும். அந்த காரியத்தையும் செய்யணும். இந்த பேழை செய்கிற வேலை. இதன் மத்தியில ஜனங்கள போய் எப்படியாவது இப்படி ஒரு அழிவு வருது. இந்த பேழைக்குள்ள வந்துருங்க, வந்துருங்கன்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் அவர் செய்திருப்பார். ஏனென்றால், பேதுரு எழுதும்போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்ப நோவா நீதியை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நீதியா இப்படிதான் நம்ம வாழணும் என்பதையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். இப்போ இத்தனை காரியங்கள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் அவர் செய்யறதுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு ஒரு பெரிய பலனா இருந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒரு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில ஒரு ஜெனரேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதன் மத்தியில தேவனோடு சஞ்சரிக்கிறது என்பது ரொம்ப தேவை. நாம் பல ஜெபங்கள நம்ம ஏறெடுக்கிறோம். பல்வேறு விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதுவே ஒரு பெரிய இது ஒரு ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனா இதுல நம்ம திருப்திப்படக்கூடாது. இதுல நம்ம ஒரு ஜெபத்த பண்ணிட்டோம் அப்படின்னு திருப்திப்படாம, நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தனிப்பட்ட உறவு என்பது தேவை. ஆண்டவர் நம்மள்ட்ட பேசணும். ஆண்டவர் நம்மோடு உறவாடணும். நம்முடைய ஃபேமிலிஸ குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்மிடத்துல பேசணும். அப்படிப்பட்ட நல்ல உறவு நமக்கு தேவை. அந்த உறவுல என்ன கிடைக்கும் அப்படின்னா, வெறும் ஆண்டவர் நம்மோடு பேசுவது மாத்திரமல்ல, ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஒரு பலன் கிடைக்கும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒவ்வொரு காரியங்கள் பார்க்க பார்க்க நமக்கு மனதளவில சோர்வு ஏற்படும். ஆனா, நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். இந்த ஜெனரேஷன் மத்தியில ஆண்டவருக்கா வாழக்கூடிய பலன கொடுப்பார். அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு, அவரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வந்து இறங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஸ்ட்ரென்த்னால தான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். இந்த பொல்லாத உலகத்திலே நம்மை காத்துக்கொண்டு, நம்முடைய பிள்ளைகளையும் காத்துக்கொண்டு வாழணும்னு சொன்னா, அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. இதற்கு மேல அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வளர வளர, நாம் ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சத்துருடைய போராட்டங்கள் அதிகமா இருக்கும். அவர்களை வழி தப்ப செய்வதற்கு, நாம் எதையெல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல நாம இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்முடைய பிள்ளைகளை வழி தப்பி செய்துவிட்டால், பிசாசுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆயிரும். அப்ப அதற்காக அவர்களிடத்துல அவன் போராடுவான். நம்மை சார்ந்தவர்களிடத்துல போராடுவான். இப்போ இவங்களெல்லாம் நம்ம கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுத்து, இன்னும் எத்தன பேர நம்ம மீட்டெடுக்க முடியுமோ, மீட்டெடுக்கிற ஒரு பெரிய போராட்டத்த நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நோவா பாருங்கள் 120 வருஷம் அவர் பிரசங்கித்தார் என்று வைத்தால் கூட, அவரால மற்ற யாரையுமே விடுவிக்க முடியவில்லை. அந்த குடும்பத்த அவர் ஆதாயப்படுத்திக் கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை சிலர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், சிலர காப்பாத்துறதுக்கான யாருமே ஒத்துழைக்கல, கேட்கல, சோர்ந்து போக வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியத செய்வோம். பணிய செய்வோம். செய்யறத நம்ம நிறுத்த வேண்டாம். ஆனா நம்முடைய குடும்பம் நம்மை காத்துக் கொள்றதுல, நம்முடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வதில கவனமா இருந்துருவோம். நமக்காக இன்னொருவர் தரப்புல ஒருவேளை நின்றாலும், நம்ம அளவுக்கு நமக்கா பொறுப்பா யாரும் ஜெபிக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிற அளவுக்கு இன்னொருவர் ஜெபிக்க முடியாது. ஆகையினாலே நம்முடைய குடும்பங்களுக்காய் திறப்புல நிக்கணும். ஆண்டவர நோக்கி பார்க்கணும். அதே நேரத்துல நம்மால் எவ்வளவு முடியுமோ மற்றவர்களுக்கு பிரயோஜனமான விதத்தில செயல்பட்டு, அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில வழிநடத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். அப்ப இதெல்லாம் செய்யணும்னா ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன் இதெல்லாம் கிடைக்கும். சோர்வுகள் வரும், பலவீனங்கள், போராட்டங்கள், நாம செய்கிற வேலையில குறுக்கீடுகள், இதெல்லாம் தாண்டி நம்ம சர்வைவ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுதான் அந்த தேவனோடு அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது ஏற்பட்ட ஒரு விஷயமாய் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது பேழையினுடைய வேலையும் அவர் செய்றார். சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம யாரும் அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஃபேமிலி லைஃப் ஒழுங்கா பார்க்கிறதுக்கு, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார்கள். வேலைகள ஒழுங்கா கவனம் செலுத்த மாட்டார்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கணும். ஏனோக்க நம்ம எடுத்துக்கொண்டாலும், நோவாவை எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள்.
ஆனால் தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். அவங்களுடைய வேலைகளை ஒழுங்கா செய்தார்கள். நோவா இவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் அவர் பண்ணியிருக்கிறார். ஒரு பேழையை உண்டு பண்றதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. நம்ம பார்த்தோம் 450 அடி ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வசதிகளே அது ஒரு சிரமமான காரியம். அன்னைக்கு இவ்வளவு வசதிகள் கண்டிப்பா இருந்திருக்காது. அந்த காலகட்டங்களே அந்த மரத்தை எல்லாம் எப்படி அவங்க அறுத்தாங்க? எப்படி அத ஆணி அடிச்சு அதையெல்லாம் வந்து ஒண்ணா சேர்த்து வச்சாங்க? தெரியல. எவ்வளோ சிரமமான ஒரு காரியம். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப அது ஒரு கொஞ்சம் நாட்கள் எடுத்திருக்கும். அ கொஞ்சம் காலங்கள், மாதங்களா இருக்கலாம், வருடங்களா எவ்வளோ நாள்ன்னு சொல்லி தெரியல. அவ்வளோ சிரமப்பட்டு அந்த ஒரு வேலையும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஆகையினாலே, இப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா, அப்ப வேற வேலைய பார்க்க வேண்டாம். அந்த மாரி அல்ல. நம்முடைய வேலைகள், காரியங்கள்ல கவனமா இருக்கும்போதே, நம்முடைய குடும்பத்தின் மீதும் பொறுப்பாய் இருக்கும்போதே, நம்முடைய பிள்ளைகள் அவங்கள மேலெல்லாம் கவனம் செலுத்தணும். எல்லா காரியங்களும் செய்யும்போது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் என்பது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இன்றியமையாததா இருக்கிறது. இந்த சஞ்சரித்த 2 பேரும் அவங்க ஃபேமிலி லைஃப் உள்ளவர்கள். குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனா ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இன்னொரு பேழைக்குள்ளாக அவன் காக்கப்பட்டு ஒரு பெரிய சாட்சியாக மாறினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் அவர்களை விசேஷமாக அந்த பெர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர்களை விசேஷமாய் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த 600 வயது ஆகுற டைம்ல தான் அந்த ஜலப்பிரளயம் வருகிறது. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே அதை பார்க்க முடியும். அ 6ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டானபோது நோவா 600 வயதாய் இருந்தான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு 100 வயசு இருந்திருக்கும். ஏன்னா 500 வயதுல அந்த பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். அ எந்த வரிசையில அவங்க பிறந்தாங்க அப்படின்னா, யாப்பேத் மூத்த குமாரன் என்று பார்க்கிறோம். சேம், காம், யாப்பேத்துன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தா சேம் தான் முதல் மகன் மாரி நமக்கு தோன்றும். ஆனா நம்ம பைபிள்ல பார்க்கும்போது யாப்பேத் தான் மூத்த குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேம் 2வது குமாரன், அடுத்தது காம். இவர்கள் எந்த இதுல அவங்க பிறந்தாங்கன்னு சொல்லி தெரியல. 500 வயதான போதுன்னு பார்க்கிறோம். அதற்கு பிறகு பிறகு பிறந்திருக்கலாம். எப்படியும் இந்த 3 பிள்ளைகள். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வயது அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அந்த பிள்ளைகளை இவருக்கும் அவங்களுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்கு. இவருக்கு 500 600 வயதாகும்போது அவங்களுக்கு 100 வயதுன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ இவர் சொல்ற விஷயங்கள் இன்னைக்கெல்லாம் நெறைய பேர் பிள்ளைகளுக்கு அந்த நம்ம சொல்றோம் ஜெனரேஷன் கேப் இருக்கு. அது ஏஜ் டிஃபரன்ஸ் இது எல்லாமே அவருக்கும் இருந்தது. அவருடைய இது வேற. அவர் வாழ்ந்த அனுபவம் வேற. அந்த பிள்ளைகளுடைய இதே வேற. ஆனா அந்த பிள்ளைகள அவர் நடத்தி இருக்கிறார். அதான் அதற்காக தான் நான் சொல்ல வருகிறேன். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரோடு சஞ்சரித்து அதற்குரிய பலன நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகள் எதுவா இருக்கட்டும், டெக்னாலஜி எதுவும் வளர்ந்து என்னவா இருக்கட்டும், அவர்கள் கர்த்தருக்குள்ளே வரணும். கர்த்தருக்குள்ளே அவர்கள் வாழணும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும். இந்த பேழைக்குள்ள, இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள ஒரு காப்பாற்றப்படுகிற அனுபவம், சபையின் அனுபவத்துக்குள்ள அவர்கள் வரணும். அத கொண்டு வரணும். உலகத்துல அவர்கள் எவ்வளவோ படிக்கலாம், சாதிக்கலாம். எவ்வளவு மேன்மையான நிலைகளை அடையலாம். அதுல நம்ம திருப்தி படக்கூடாது. அது தேவை. இந்த உலகத்துல சர்வை பண்றதுக்கு அது தேவை. ஆனா அது போதுமானதல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தோட அது முடிஞ்சு போயிரும். எவ்வளவு பெரிய படிப்பு படித்து ஒரு வேலை பார்த்தாலும், எவ்வளவு வருஷங்கள் இந்த உலகத்துல வாழுகிறக்குரிய காலம் வரைக்கும் தான். அதுவரைக்கும் தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத வச்சு நம்ம நித்தியத்துக்கு ஒண்ணும் பிரயோஜனமா இருக்காது. நம்முடைய நித்தியமான இட்டர்னல் லைஃப்க்கு நம்ம ஆண்டவரோடுக்குள்ள உறவு என்பது முக்கியம். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஞானஸ்நானம் பெறணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். வேறுபட்ட ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அனுபவத்திலே நாமும் நம்முடைய குடும்பங்களும் இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ அந்த 600 வயது ஆகும்போது அவர் என்ன செய்றாருன்னா, அந்த ஜல பிரளயத்துக்குரிய அந்த ஆயத்தங்கள் உண்டாகிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பேழை அத அவர் செய்து எவ்வளவோ பரியாசங்கள அவர் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பார். இந்த இத வந்து கேலியா அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஒருவர் இப்படி எழுதுகிறார். அந்த ஃபங்ஷன்ஸ் அன்னைக்கு நடக்கும்போது பெண் கொண்டும், பெண் எடுத்தும் வந்தாங்கன்னுலாம் பார்க்கிறோமே. நெறைய ஃபங்ஷன் நடந்திருக்கும். அதுலலாம் கேலியா பேசிட்டு இருந்திருப்பாங்க. நோவா செய்ற விஷயங்கள் எல்லாம் கேலி பேச்சு அங்க நடந்திருக்கும். அப்படின்னு ஒருவர் எழுதுகிறார். அப்போ இப்படிப்பட்ட கேலிகள், பரியாசங்கள் இவைகள் மத்தியில தான் நோவா வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்திருக்கக்கூடும். அப்போ அந்த அதன் நடுவில இந்த பிள்ளைகள எல்லாம் வளர்த்து, ஆளாக்கி ஒரு நாள் வருது. ஆண்டவர் சொன்னபடியே அந்த மழை பெய்தது.
அந்த மழை பெய்யும் போதே முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். இந்த சுற்றிலும் இருக்கிற மக்கள் பரியாசம் பண்ணவங்க, அவங்க ஒரு ஆச்சரியமா அதை பார்த்திருப்பார்கள். ஆனாலும் "இதோ வந்தா அப்படி நிக்கும்னு" ஏதோ நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த ஞானமெல்லாம் முழுகி போயிட்டுன்னு சொன்னது மாரி, தண்ணீர் வெள்ளம் அது கூடிக்கொண்டே இருக்கிறது. கூடி கூடி அவங்க கழுத்து அளவெல்லாம் தாண்டி மேல போயிட்டே இருக்கு. பேழை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பேழைக்குள்ள அவர் மிருக ஜீவன்கள், யோசிச்சு பாருங்க, மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைச்சது. மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கல. ஏன்னா மனுஷர்கள் அவங்க தான் முடிவெடுக்கணும். அவர்களுக்கு சொல்லப்படும். சொல்லப்படுற வார்த்தையை கேட்டு அவங்க தான் முடிவெடுக்கணும். முடிவெடுத்து உள்ள வரணும். அவர்கள் அதை அசட்டை பண்ணி விட்டார்கள். மிருக ஜீவன்கள்ல சுத்தமான மிருகங்கள்ல 7 ஜோடு, அசுத்தமானதுல 2 ஜோடி, இப்படி அவைகளெல்லாம் உள்ள இடம் பிடிக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் பேழைக்குள்ள அவங்க இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த 1 வருஷம் பேழைக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான். யோசிச்சு பாருங்களேன். ஒரு அடைச்சு போட்ட மாரி இருக்கும். ஒரு 450 அடி உள்ள ஒரு இதுக்குள்ள ஒன் இயரா வெளிய எங்கேயுமே போ முடியாம இருக்கும்போது, அங்கேயே சாப்பிட்டு இது பண்ணி சிரமமான விஷயம் தான். எவ்வளவு காரியங்கள அவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ளாக வந்து ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறது போல தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரிப்போம் என்கிற நிச்சயத்தோடு இந்த உலக வாழ்க்கையில இதையெல்லாம் நம்ம சந்தித்து கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. நிறைய ஒழுங்குகள், ஆண்டவர் வச்சிருக்கிற வழிகள் நமக்கு சிரமமாக தோன்றும். ஆனால் அதற்கெல்லாம் உட்படுத்தி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்ப தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலே, அந்த உலகத்திலிருந்து அவருடைய ஃபேமிலி காப்பாற்றப்படுது. ஆனால் ஒரு புதிய பூமியில வரும்போது, இந்த பூமி முழுவதும் அவருக்கு சொந்தமாக மாறுகிறது. இதுபோல இந்த உலகத்தில தேவ பிள்ளைகளாகிய நாம், இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு அடுத்த விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்காம, இதுல ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வோம்ன்னு சொன்னா, நமக்கு ஒரு நித்தியம், புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அங்கே நமக்கு ஒரு பெரிய விசாலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெரிய மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு அதை நம்ம வந்து சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இயேசு சொன்னார், "என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொன்னார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் பரலோக ராஜ்யத்துல போயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வருஷமா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வாசஸ்தலத்தை நமக்காக அவர் உண்டு பண்ணி கொண்டிருப்பார். அது நம்முடைய வாஞ்சையாக, அது நம்முடைய எதிர்பார்ப்பாக, எப்படியாகிலும் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று நோவா தீர்த்தது போல, இங்க எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும், எவ்வளவு மேன்மையா இருந்தாலும், நமக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஆக்கினைக்கா வைக்கப்பட்டிருக்கு. அக்கினைக்கு இரையாக ஒரு அன்னைக்கு ஜலத்துக்கு தண்ணீர்னால அது இழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். இன்னைக்கு அக்கினியினாலே, அக்கினி என்று சொல்லும்போது பாருங்கள், இன்னைக்கு உலக நாடுகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆட்டம் பாம்ஸ், அவைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை வைத்து எத்தனையோ உலகங்களை அழிக்கலாம். அவ்வளோ இது எல்லார்கிட்டயும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஆட்டம் பாம்ஸ். அந்த ஆட்டம் அதிலிருந்து உண்டாகுற அந்த ரியாக்ஷன் அது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது பெரிய ஒரு மெல்ட்டிங் ஏற்படுத்தும். எவ்வளோ இதான ஒரு மெட்டல்ஸா இருந்தாலும் அதையெல்லாம் உருகி போக வச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதிலிருந்து வெளியாகும். அவ்வளோ ஒரு பவர் அதெல்லாம் அதான் இது பூதங்கள் வெந்து உருகி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எலிமெண்ட்ஸ் ஷால் மெல்ட் டவுன் என்று பேதுரு எழுதுகிறார். அப்ப அதெல்லாம் மெல்ட் ஆயிடும். எலிமெண்ட் மெல்ட் ஆகுறதுன்னா, நீங்கள் அநேகர் அறிந்திருப்பீங்க. அந்த ஆட்டம் அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் அதெல்லாம் உடைகிறது அப்படின்னு சொல்றது அது எளிதான விஷயம் அல்ல. அதெல்லாம் மெல்ட் ஆயி அவ்வளோ பயங்கரமான ஒரு அக்கினிக்கு இந்த பூமி இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆகையினாலே நோவா குடும்பத்தைப் போல இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து, ஆமீன் ஸ்தோத்திரம், அவரோடு சஞ்சரிக்கிறதுக்கு, அவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழுகிறதுக்கு, இங்கேயே நம்முடைய வேலைகள், எல்லா காரியங்கள் மத்தியில எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி நேர்த்தியாய் செய்துவிட்டு, தேவனோடு சஞ்சரிக்கிறதிலும் அதிக கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக நடத்துவார். அந்த ஏனோக்கு நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சவால். ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு ஆச்சரியமானவர். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை எங்களுக்கு முன் உதாரணமாக நாங்கள் பார்த்து அதன் வழிகளை நடக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறீர்.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய சரித்திரங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுகிறது. ஆண்டவரே, எப்படி கர்த்தாவே ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொன்னது போல, இவர்கள் எல்லாம் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, வாழ்ந்து கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேல் ஆனாலும் அவர்கள் இன்றைக்கும் எங்களை தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையும் அநேகரை தட்டி எழுப்பட்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள்ல நாங்கள் அதிகமாய் வளரணுமே அப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சபைகளை அந்த கொரிந்திய சபைக்கு எழுதும்போது உங்களுடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு என்று சொல்லுகிறாரே. எங்களுடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விடட்டும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். அநேகரை நாங்கள் இன்னும் ஊக்கப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யணும். ஒருவரை பார்த்து ஒருவர் சீர்கெட்டு போகிற இந்த பொல்லாத உலகத்துல நல்ல ஒரு தீர்மானமாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தரணும். அந்த ஒரு வெளிப்பாடோடு வாழ கர்த்தர் உதவி செய்யணும். ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாய் இந்த ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் இந்த சத்தியங்களை எல்லாம் அறிய விரும்பி அவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் பொறுமையாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் இருந்து இவைகளை கேட்கிறார்கள். அவருடைய குடும்பங்களை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை அவருடைய வாழ்விலே உண்டாகட்டும். அவர்களுக்கு அங்கே நீர் தந்திருக்கிற சபை ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அவைகள் மூலமாய் அவர்கள் ஆண்டவரே நல்ல கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யணும். தனிப்பட்ட நல்ல உறவுகள் தேவனோடு காணப்படணும். அவருடைய பிள்ளைகள் பின் சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை விசேஷமா நீர் காக்கணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். அவர்களை இந்த நாட்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிறது ஒரு சவாலான விஷயம். அதுவும் குறிப்பாக ஆண்டவரே, நோவா காலத்துல இருந்த சவால்கள், அவைகளை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளும் நாங்க ஒவ்வொருவரும் அதை சந்திக்கிறோம், ஃபேஸ் பண்றோம். கர்த்தர் கிருபை செய்யணும். எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற வழியில நடத்தணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். அதற்கு எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும். ஒவ்வொருவர் அவ்விதமாய் சாய்ந்து போகிறார்கள் என்று நாங்கள் எங்களுடைய உறுதித்தன்மையை இழந்து போகாதபடிக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் கர்த்தரை சேவித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். ஒரு கூட்டத்தை உமக்குள்ளே வழிநடத்த பலனை கிருபையை தரணும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வெற்றியாய் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து மேன்மைப்படுத்தி நடத்துங்க. இந்த ஜெபத்தின் மீதமுள்ள நேரங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு இருந்து கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே கிரியை செய்வதாக நம் அனைவரையும் ஆண்டவர் காப்பாராக. மீதமுள்ள ஜெப நேரங்களையும் உங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆமென். ஆமென்.